பிரியங்கா தேஷ்பாண்டே சமீபத்தில அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதில அவங்கள பத்தி சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களுக்கான விளக்கத்த ரொம்பவே சூப்பரா குடுத்திருந்தாங்க. மேலும் அவங்களுக்கு இப்ப சமீபத்தில அடிபட்டிருக்கு இல்லையா? அது குறித்தும் ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தொகுப்பாளினியான விஜே பிரியங்கா அவர்கள் சமீபத்தில ஏப்ரல் மாசம் டிஜே வசிச்சாச்சி அப்படிங்கிறவர மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளாவும் அதே நேரம் யாருக்கும் தெரியாம சடனா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால ரசிகர்கள் எல்லாமே சோசியல் மீடியால என்ன பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய் பிரியங்கா வந்து பிரெக்னன்ட்டா இருந்திருக்காங்க. அதனால தான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இல்லன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியிற மாரியே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயங்கள பார்த்துட்டு விஜய் பிரியங்கா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "உங்க வாய் உங்க உருட்டு" அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு வாசகம் அப்படிங்கிறது சோசியல் மீடியால ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அதாவது நீங்க வந்து நல்லாவே பொய் சொல்லுங்க. அப்படி இல்லன்னா நீங்க என்ன வேணா அடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ட தான் இப்படி வந்து ஒரு சிம்பாலிக்கா குறிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த தான் விஜய் பிரியங்கா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதன் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் கொடி வந்துச்சு. காலம் தாழ்த்த வேணான்னு தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறைய ரசிகர்கள் வந்து சமீபத்தில் அவங்களுக்கு கால் அடிபட்டுருந்துச்சு இல்லையா? இப்போ எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. இடது காலில் அவங்களுக்கு சின்னதாக ஃப்ராக்சர் ஒன்று ஏற்பட்டிருக்காமா. and அந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு அவங்களோட காலில் வீக்கம் ஏற்பட்டிருக்கு. பட் டே பை டே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஒரு 1 1/2 வீக் ரெஸ்ட் எடுத்தா நல்லா சரியாகிரும். கூடிய சீக்கிரமே நான் மீண்டும் பழையபடி வந்துருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பிரியங்கா அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள அவங்களோட ரசிகர்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெறைய பேரு நீங்க விஜய் தொழில விட்டுருவீங்களா? லண்டன் போயிருவீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருக்காங்க. பட் விஜய் பிரியங்கா அஃபிஷியலா அத பத்தி எதுவும் சொல்லல. காலம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பிரியங்கா அவர்களோட இந்த ஒரு லைவ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் பிரியங்கா ஆங்கரிங்க கன்டின்யூ பண்ணுவாங்களா? இல்ல பண்ண மாட்டாங்களா? உங்களோட ஆன்சர் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க அல்லு அர்ஜுன் அவர்களோட நடிப்புல, அட்லி அவர்களோட இயக்கத்துல மிகப்பெரிய ஒரு படம் வந்து உருவாக போகுது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க. இந்த ஒரு படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் தான் இசையமைக்க போறாரு. கிட்டத்தட்ட 600 கோடிக்கும் மேல இந்த படத்தோட பட்ஜெட் இருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயின் யாரு அப்படிங்கிறத படக்குழு வீடியோவா வெளியிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. தீபிகா படுகோனே அவர்கள் தான் இந்த ஒரு படத்துக்கு ஹீரோயினா ஒப்பந்தமாகியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த ஒரு வீடியோலயே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாள் சண்டையிடுறாங்க. இது மட்டும் இல்லாம குதிரையெல்லாம் போறாங்க. அண்ட் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஃபேண்டசி படம். ஸோ கண்டிப்பா வந்து வேற மாரி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வெளியிட்டிருந்த வீடியோவாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், இது 2மே வாள், குதிரை இந்த மாதிரியான விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒருவேளை ராஜா மாதிரியான கான்செப்ட் எதுவும் எடுக்க போறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முழுக்க முழுக்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் இந்த படம் இருக்க போகுது. அதை நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். இந்த படம் இந்திய சினிமாவின் மைல்கல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு சில டெக்னீஷியன்ஸே பேசியிருந்தாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டை உருவாக்க போகுது அப்படின்னு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.